வணக்கம். 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 ஆரம்பிச்சிடலாமா? அப்புறம் அவங்க வரல இவங்க வரல சொல்ல முடியாது. வந்துட்டாங்களப்பா, வந்துட்டாங்க. சொல்லி அனுப்பிச்சாச்சு. சொல்லி அப்ப அனுப்பிச்சாச்சு. 4 பேர் விட்டு போச்சு, 2 பேர் விட்டு போச்சுன்னா கேட்க கூடாது. 10 நிமிஷம் தூங்க விட மாட்டாங்க. சரி சரி படிங்க படிங்க படிங்க. நாட்டு நடப்பு ரொம்ப முக்கியம். எது எக்கட எட்டு போனாலும் நாட்டு நடப்பு ரொம்ப முக்கியம். அதை தாண்டி தூக்கம் ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷன் 8 மணி நேரம் தூங்கணும். நைட்ல என்ன பேசா பண்ற நீ? நைட்ல தான் தூங்கணும் மனுஷன். ராஜேந்திர வார்த்தையில உபயோகப்படுத்த தூக்கம் கூடாது. வர மாட்டேங்குதுடா. அவங்க ஃபாரின்ல இருக்கு. தேசிங்கிறது பார்லிமெண்டரி வேடா இருக்கு இப்ப. ஓகே சரி. நீ சொல்ல வந்து அவன் மாட்டான் பாரு டாபிக். பாட்டிலுக்கு 20 ரூபாய் கூடுதலாக வசூலி. ஆனா தலைப்பு செய்தில இருந்து ஆரம்பிங்கண்ணா. தலைப்பு செய்திடா இது. அது எனக்கு முன்னாடியே படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் விருப்பம் இருந்தால் QR கோட் மூலம் ஆதரிக்கலாம். உங்கள் அன்புக்கு மனமார்ந்த நன்றி. தலைப்பு செய்தி. விவசாயிகளுக்கு கூடுதல் சலுகை. கூட்டுறவு வங்கிகளில் 1 லட்சம் வாங்கியவர்களுக்கு ரூபாய் 75,000 கடன் தள்ளுபடி. சட்டசபையில் முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. அடிச்சு ஓ, அடி. அறிவிச்சிட்டாரா? ஆமா. முழு கடன் தள்ளுபடி சொல்றேன் அப்படி பண்ண Pressure கொடுத்ததுனால அடிச்சாங்கல்ல போட்டு விவசாயிகள் 2 ஏத்தனோட தான் வருது எல்லாம். இப்ப 75,000 இன்னும் 4 அடி சேர்த்து அடிச்சாங்கன்னா 1 லட்சம். அப்புறமா தான் முழுசா வரும். ஆமா. அப்ப வந்து பிரஷர் கொடுக்கறது வேலை செய்துங்கற. ரெண்டு பக்கம் அப்படி கண்ணீர் கண்ணீர்ங்குது. அம்மா மைக்கிள் இல்லம்மா. அப்படிதான் மைக்கடி போடு நீ ஒரு அமைதியா இருக்க. அப்படியே தலை எத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டிருப்பேன். அதனாலதான் நேக்கா இந்த பக்கம் காண்டேன் நானு. நாளைல இருந்து இப்ப இந்த பக்கம் வந்துடுறப்போ உண்மையாதான் அப்படி Okay. தலை. இந்த பாரு, நான் பாட்டிலுக்கு 20 ரூபாய் வாங்குறாங்களாண்ணா. அப்படியா? பாட்டிலுக்கு 20 ரூபாய் கூடுதலாக வசூலித்ததாக புகார். அப்ப அனிருத் இந்த பாட்டும் போடுவாரா? பாட்டிலுக்கு 20 ரூபாய். டாஸ்மாக் ஊழியர் அதான் அதுக்குள்ள பேச்ச மாட்டி விட்டுச்சுனே. டாஸ்மாக் ஊழியர் மீது வழக்கு பதிவு. அப்ப தப்பா செய்தி படிக்கிறாரு. என்னது? இப்ப நம்ம அதுக்குள்ள படிப்போம். அனிருத் ரெண்டு முக்கியமான செய்தி இருக்குது. என்னது? ஒண்ணு 20 ரூபா வாங்குறாங்க. ஆமா. அப்ப ஊழல் இன்னும் நடக்குது. ஆமா. ஊழல் இன்னும் இருக்குது. ஆமா. இந்த 20 ரூபா வந்து அந்த மதுவிலக்குத்துறை அமைச்சருக்கும் போது முதலமைச்சருக்கும் போகுது. அது அவங்க தெரியல. சொன்ன மாதிரி. அது தெரியல. ஒண்ணு. ம். அடுத்தது இன்னொன்னுன்னா டாஸ்மாக் ஊழியர் மீது வழக்கு பதிவு அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. வழக்கு பதிவு செய்யறாங்களா? இப்ப வந்து இப்ப 20 ரூபா யாருக்கு போகுது? ஆனா அதான் அவங்க வந்துட்டு சொன்னாங்கல்ல, இந்த காசுலாம் எங்க போகுது, எல்லாம் அங்கதான் போகுதுன்ட்டு. அதான் அப்ப எங்கேயும் வந்துட்டு அங்கதான் போகுதுன்னு நினைக்கிறேன். அடுத்து சென்னை கோவையில் கஞ்சா போதையால் நடந்த பயங்கரம். 2 மாணவர்கள் கொலைக்கு அரசே பொறுப்பு. சட்டப்பேரவை எதிர்க்கட்சி வலியுறுத்தல். முதல்வர் பதில் அளிக்காததை கண்டித்து திமுக வெளிநடப்பு. ஆமா, நல்லா படிச்சிட்டியம்மா. நல்லா பெரிய பெரிய சென்டென்ஸ் நல்லா படிச்சு எழுதிக்க தர. திமுக வெளிநடப்பு. அதாவது கோவையில் நடந்த அந்த அமுதன் கொலை, அப்புறம் திருவொற்றியூர் நடந்த அந்த கொலை. என்ன பஞ்சாயத்துனா, நான் இருக்கிறேன் பாத்துக்கிறேன், அண்ணா ஆச்சு, சித்தப்பா ஆச்சு, மாமா ஆச்சுன்னாப்ல. லஞ்சத்தை ஒழிக்க நான் இருக்கிறேன், கஞ்சா ஒழிக்க நான் அழிக்கிறேன்னாப்ல. கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவங்க சாட்சி சொல்லவங்க போட்டு தள்ளுறாங்க. இதுக்கு பாதுகாப்பு இல்ல. நாளைக்கு எவன் வந்து இப்போ போட்டு, அதாவது எப்போதுமே ஒரு விஷயத்துக்கு சாட்சி சொல்றான். அந்த சாட்சியை வந்து பாதுகாக்க வேண்டியது அரசோட பொறுப்பு, காவல்துறையோட பொறுப்பு. ஆமா. ஆனா அது எப்படி இல்ல, இப்ப இது வந்து ரொம்ப பெரிய, இது வந்து இதுக்கு மட்டும் இல்ல, இது இன்னொரு பல விஷயங்களுக்கு வந்து இது ரொம்ப எடுத்துக்காட்டாகவும் பயமாவும் இருக்குது. ஏற்கனவே சாட்சி சொல்ல வர மாட்டாங்க. ஆமா. இப்ப இந்த மாதிரி அடுத்தடுத்து இந்த மாதிரி கொலைகள் நடக்கிறதுனால அவன் தான் போட்டு கொடுத்தான்னு அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அவன் போட்டு கொடுத்தது போலீஸ் கிட்ட தான். ஆமா. அவன் எப்படி அந்த இது பண்ணாங்க? காவிரி மேலாண்மை ஆணையம் போவே இல்லையே. என்னது முதல்வர் பதில் சொல்லவே இல்லையாமே. அததான் என்னைக்கடா சொல்லிருக்காரு, சொன்னா பேச முடியும். என்னத்தை பேசுறது? திரும்பி ஒரு இவ்வளவு பிரச்சனை நடக்குது, ஒரு வார்த்தை ஏஞ்சி பேசணும். சட்டமன்றத்துல உட்கார்ந்து இருக்கிறோம், பேச மாட்டாங்க. ஆமா, வெளிநடப்பு. மெயினா பேச வேண்டிய ஆளு அவரு தான், சிஎம் தான். இவங்க எதுக்காக வெளிநடப்பு பண்றாங்க திமுகன்றதே தெரியாம சிலர் வந்து வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்காங்க. எங்க விஜய் பேசினாலே வந்துட்டு எந்திரிச்சு நின்னு ஓடிடுவாரு. விஜய் அவர் பேச மாட்டாருன்னு ஏஞ்சி வெளிநடப்பே பண்றாங்க. யாரு இது மாதிரிலாம் பண்றது தெரியலையேமா? இன்ஸ்டாவா? இல்ல, கமெண்ட்ல பண்ணிட்டு இருக்காங்க. நான் லைவ் பார்த்துட்டு என்ன சொல்றாங்க? விர்ச்சுவல் வாரியர்ஸ். எங்க அண்ணன் ஏஞ்சினாலே ஓடிடுறாங்க. வீடியோஸ் கூட போட்டலாம், நல்ல மில்லியன் கணக்குல வியூஸ் கூட வந்துச்சேனா. அண்ணா அந்த கொலா செட்டுனா ஓஹோ ஏஞ்சினாலே ஓடிடுறாங்களாமா? கொலா செட் இல்லப்பா, மைக் செட். இல்ல, ஏஞ்சினே மைக் டெஸ்ட் பண்ணி பேசுறதுக்குள்ள விடிஞ்சிரும். அதனால கிளம்பிடுறாங்க எல்லாரும். ஆமா. அடுத்து பாருங்க, காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் நட்சத்திர யாமை மீட்பு. பாத்தியாடா? நட்சத்திர ஆமையா? போன நேத்து அப்படிதான் போன பாக்கலையே, பார்த்தா சொல்றேன். அது காலங்கத்தால வந்துருக்கும், நீ மதியமா வந்துருப்பேன். நைட்டு போனேன். சீமானந்த் பார்க்க போனாப்ல பாரு. போயிருப்பாரு. கொஞ்சோண்டு ஆமக்கறி கிடைக்குமா அப்படின்னு போயிருப்பாரு. அண்ணா அடுத்து 11 மதுபானங்களில் செயற்கை செறிவூட்டல் கண்டுபிடிக்கப்பட்ட விவகாரம். டெல்லி மதுபான முறைகேடு நிறுவனத்துக்கு தமிழக அரசு 16 மணி நேரத்தில் அனுமதி.
என்ன புரியல எனக்கு. ஒரு 11 சரக்கு வந்து இது பண்ணியிருந்தாங்கம்மா, தடை பண்ணியிருந்தாங்க இந்த நாள் தமிழ்நாட்டுலயா? ஆமா, நேற்று அதை ஓபன் பண்ணிட்டாங்கம்மா. ஓ, தடையை நீக்கிட்டாங்க. ஏன்? அதான் தெரியல. ஏன் அழகா கேட்டீல, பெரியார் இப்படிதான் கேட்க சொல்லியிருக்காப்ல. எது நடந்தாலும் ஏன்னு கேள்வி அழகா கேட்டீல. இந்த விளக்கத்துக்கான பதில் தான் இந்த இது. இது வந்து பதில் இல்ல, இது விமர்சனம். பதில வந்து அரசு தான் சொல்லணும். எப்படி முந்தா நாள் தடை பண்ணீங்க, நேற்று எப்படி ரிலீஸ் பண்ணீங்க, இடையில என்ன நடந்துச்சு, போட்டிக்கிட்டி மாத்தினீங்களா அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியிருக்கு. அதுக்கான பதில் இல்லம்மா. இதுக்கும் பதில் கேட்கணும், நம்ம சட்டமன்றத்துல தான் கேட்கணும். பதில் சொல்ல மாட்டாப்ல, பாட்டில் ஓபன் பண்ணி உட்காந்துருவாப்ல. கஞ்சா போதையில் வந்த இளைஞர்கள் வெறிச்செயல், வாலிபர்கள் வெட்டி கொலை, காஞ்சி அருகே கோயில் திருவிழாவில் பயங்கரம். அதாவது இதை பேசி முடிக்கிறதுல அங்க ஒரு 2 போட்டுறாங்க. பிஸியாவே வச்சிருக்காங்க தம்பி நம்மள. கஞ்சா கொலை நம்ம இவ்வளவு பிஸியா இருக்குமே. இங்க பாரு, அறிவு இருக்கா இல்ல? கீழே கிரீன் கலர் இருக்கு. அப்படியா சொல்றீங்க? இதுலயே இருக்குடா, யானா வீரா இருக்குடா. ஐயோ, ஜூஸ் பவர் கலர் இது கிரீன் கலர் போட்டு அடிக்காதீங்க. கிரீன் பில்ல கஞ்சா கொலைக்கு ஒரு தீரோ சொல்லுங்கடா. என்னதான்டா டெய்லி கொலை நடந்துட்டே இருக்குடா. அது நம்ம தம்பி என்ன கஞ்சா என்ன பிரச்சனை? அவனா விக்கிறான், அவன்கிட்ட என்ன பிரச்சனை, என்ன அவன்கிட்ட கேட்டுட்டு இருக்கு. போன ஆட்சியில என்ன பண்ணாங்க, தமிழ்நாட்டுல இருந்த கஞ்சா பயிரெல்லாம் 2.0 யாரா இது பைத்தியம். இல்ல அதெல்லாம் நடக்க முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல வரா சொல்றான். கஞ்சா புழக்கத்துல அதிகமா இருக்குன்னா போன ஆட்சியில வந்து 2.1 போட்டு அந்த பயிர் கஞ்சா பயிர் எல்லாத்தையும் அழிச்சு எடுத்துட்டாங்க. வீட்லயே வளர்க்க ஆரம்பிச்சாங்க. இப்ப வீட்டுல வளர்க்க ஆரம்பிச்சு பேரு இது சிவபானம் இல்ல கேட்க முடியாதுங்கிறான் போலீஸ். இன்னொருத்த வந்து மாட்டுக்கு தீவனத்துக்கு வளர்த்துக்கிட்டு இருக்கான்றான். ஆனா வெளி மாநிலத்துல இருந்து ட்ரெயின் மூலியமா எடுத்துட்டு வர்றாங்க. ஆமா, அத வந்து தடுக்க வேண்டிய சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் தடுக்க மாட்டாங்க அப்படின்னு. நம்ம கிட்ட எங்க இருக்கு இங்க வளர்க்கறதுக்கு? பூரா நம்ம கடல் வச்சிருக்கோம். 3 பக்கம் நிலத்தாலும் ஒரு பக்கம் 3 பக்கம் நீளாலும் ஒரு பக்கம் நிலத்தாலும் சொல்லப்பட்டிருக்கு. இந்தியா ஒரு தீபகற்ப நாடு, தமிழ்நாடு ஒரு தீபகற்ப பூமி. இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால், விருப்பம் இருந்தால் QR கோட் மூலம் ஆதரிக்கலாம். உங்கள் அன்புக்கு மனமார்ந்த நன்றி. ரீசெண்டா எங்க ஏரியால இருந்து நியூஸ் வருது, டெல்லி அந்த ஆந்திரா சைட்ல இருந்து வர ட்ரெயின் எல்லாமே எங்க ஏரியா கிராஸ் பண்ணி தான் போகுது. அவங்க வர வழியில பாதியிலே அங்க ட்ரெயின்ல இருந்து தூக்கி வெளியில போட்டு அங்க இருந்து எடுத்துட்டு போறாங்களாம். அங்க வந்து நிறைய பிடிக்கிறானுங்க. ஓகே, இப்ப எல்லாம் அங்க இருந்தா வருதுங்கறீங்க. ஆல் பார்டர்ஸ் க்ளோஸ் பண்ணாலே நமக்கு வராது. இல்ல ட்ரெயின் செக் பண்ணனும். இமிடியேட்டா நீங்க வந்து ப்ரோசீட் பண்ணுங்க. நான் ப்ரோசீட் பண்ணுங்க. வண்டலூரில் உயிரியல் பூங்காவில் இயற்கை சூழலுடன் புதுப்பிக்கப்பட்ட வண்ணத்து பூச்சி பூங்கா மீண்டும் திறப்பு. அடுத்து படிச்சு முடியுது. சனிக்கிழமைகளில் பறக்க விடும் நிகழ்ச்சி நடத்த திட்டம். பறக்க விடுனா பறக்க விடுவாங்களா? ஆமா தம்பி, பட்டர்ஃப்ளை. அதுவே நார்மலாவே பறக்கும். கூண்டுக்குள்ள பறக்க விடுவாங்களா? கூண்டுக்குள்ளயா? இல்ல எப்படி பறக்க விடுவாங்க? இருக்கு, அதான் கூண்டுக்குள்ள தான் வச்சிருக்காங்க போல இருக்கு, வலை போட்டு. என்னன்னா பறக்க விடுவாங்க. சரி, பட்டாம்பூச்சி பிடிக்குமா உனக்கு? உனக்கு பிடிக்குமாமா? பட்டாம்பூச்சி பிடிச்சிருக்கீங்களா? நான் பிடிச்சதே இல்ல, சின்ன புள்ளையில ட்ரை பண்ணனும். எனக்கு இந்த காலத்துல பட்டாம்பூச்சி தானே ஒரு பெரிய பிரச்சனை. ஆமா, அது உங்களுக்கு புரியாதுன்னு. பட்டாம்பூச்சி தான் சிக்கிருங்க. ஏதோ ஃபீல் பண்ணி தனியா பேசுறாங்க தம்பி. அதான் செஞ்சியோட வேற டிபார்ட்மென்ட். எனக்கு வந்து பட்டாம்பூச்சினா வந்து வண்ணத்து பூச்சி அழகா பறக்கும், கலர் இருக்கும். ரஜினிகாந்த் ஒரு படத்துல பிடிக்க சிரமம் போடுவாரு. நானும் எனக்கும் பிடிச்சது இல்ல. சின்ன பட்டாம்பூச்சி தான் நானும் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றேன், கிடைக்க மாட்டேங்குது. பிடிக்க முடியல. இன்ஸ்டாவிலயும் ஃபேஸ்புக்ல தேடிட்டு இருக்கியா? போய் வெளியில தேடு, காட்டுல தேடு. உங்களுக்கு புரியாதுன்னு விடுங்க, என்ன பண்றது? அடுத்து ரொம்ப நேரமா அண்ணா ஆட்சியில இருக்கும் போது பிறந்தவர்களுக்கு இது புரியாது. எங்க அண்ணா ஆட்சியில இருக்கும் போது பிறந்தவங்களுக்கு அது புரியும். போறாங்க. பத்மநாபபுரம் அரண்மனையில் ஓணம் பண்டிகை தொடங்கியது. அத்தப்பூ கோலமிட்டு ஊஞ்சலாடி மகிழ்ந்த ஊழியர்கள். சித்தப்பு சிக்கல் சித்தப்பூடா, அத்தப்பூ. அத்தப்பூ சித்தப்பூ இல்ல பத்மநாபம் இந்த மாசம் இதான் தம்பி. இந்த மாசம் வந்து இது ஓணம் தசரா பண்டிகையா வந்து எல்லாரும் மூட்டு வந்துருங்க. நீங்க எல்லாரும் வந்து காலையில சேர்ந்து சமைச்சு சாப்பிடலாம். மத்த ஐடி ஆபீஸ்ல ஓணம் பண்டிகை எப்படி இருக்கும்? இங்க இருக்கு தம்பி, நம்ம அதே மாதிரி பண்ணிடுவோம். சேர் கேர்ள்ஸ் இறக்கிடும் விடு. சேர் கேர்ள்ஸ் இறக்கி நீ நினைக்கிற மாதிரியே கொண்டாடிடுவோம். ஓகே தானே? ஏன் வருத்தப்படுறது? என்ன பெரிய விஷயமா?
ஆனா இந்த பொண்ணு ஒரு நியூஸ் படிக்கிறேன்னு நான் ரொம்ப நியூஸ் படிச்சிருச்சுடா. இல்ல நான் ஏதோ படிக்கிறேன். காலங்காலமாக தமிழர்களுக்கு என்றும் விரோதமாக செயல்படும் கட்சிக்கு பாஜகவை குறை கூற எந்த தகுதியும் இல்லை. மாணிக்கம் தாகூருக்கு நயினார் நாகேந்திரன் பதிலடி. அவ்வளவு தவறான அவ்வளவு பெரிய கஷ்டமான ஒண்ணு பேர் இல்லையே. சரி ஓகே, இப்ப என்னன்னா 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. ஆமாண்ணா, எங்களை குறை சொல்றதுக்கு உங்களுக்கு தகுதி இல்ல. காலங்காலமா தமிழர்களுக்கு விரோதமா செயல்படக்கூடிய கட்சி எங்களை சொல்லலாமா அப்படின்னு சொல்லிருக்காங்க. இவர் வந்து அவரை பார்த்து கேக்குறாரு, உங்க 2 பேரும் பார்த்து நான் கேக்குறேன். இப்ப நீங்க வந்து எங்களை பத்தி பேசுறது என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு? அவருக்கு தகுதியே இல்ல, உங்களுக்கு எதுவுமே இல்லை. அதாவது காஞ்சாக்கா ஆச்சு அதுலயே இருக்கீங்க, மைண்ட் அங்கேயே ஓடுது. இல்லடா, காங்கிரஸையும் பாஜக குழப்பி காஜாக்கா. அண்ணா இங்க பாருங்க, வானதி ஸ்ரீனிவாசன் வந்துட்டு பதவியில இருந்து விடுவிப்பு. தயவு செஞ்சு போட்டோம், இருந்து என்ன இப்படிதான் பாக்குறேன். எந்த போஸ்டிங்ல இருந்து? பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் பதவியிலிருந்து வானதி ஸ்ரீனிவாசன் விடுவிப்பு. இவ்வளவு நாளா இவ்வளவு பஞ்சாயத்து நடக்குது, இந்த பேர் எங்க வெளில வந்துச்சா? அப்ப எம்எல்ஏவா இருந்தாங்க போட்டு. இப்பதான் ஒண்ணுமே இல்லையா, எதிர்கட்சி தானே நீங்க. இவ்வளவு பஞ்சாயத்து நடக்குதுல்ல, கிளவி எல்லாம் போட்டு எதிர்கட்சி. அதாவது ஆளுங்கட்சிக்கு ஆப்போசிட்டா உள்ள எல்லாருமே எதிர்கட்சி தான்டா. ஒரு எம்எல்ஏ சிரிச்சிருக்காடா அவன். அவர் எம்எல்ஏவா? அவரு வெளிநாடு போட்டு சட்டமன்றத்துல போஜராஜன் ஊட்டி எம்எல்ஏ. அது இல்லப்பா, சீரியஸான மேட்டர்ப்பா. குஷ்பு வந்து செலக்டிவா அறிக்கை விடுறாங்க பெண்கள் மேட்டர்ல. அதாவது திரிஷாவுக்கும் ஆர்த்திக்கு மட்டும்தான் அவங்க வந்து அறிக்கை விடுவாங்க. தமிழ்நாட்டுல வேற எந்த பெண்கள் கொலை நடந்தாலும் வல்லுறவு நடந்தாலும் அவங்க பதிலே பேச மாட்டாங்க. அதுக்கு தானே ஜெயலலிதா கிழிச்சாரு. என்னது ஆமா அப்படின்னு கிழிச்சாப்ல. இப்ப இவங்க வந்து எதுவுமே பேசாம ரிசைன் பண்ணிட்டு போறாங்க. இப்ப இவங்க ரிசைன் பண்ணிட்டு போல, அவங்களே அனுப்பிச்சு விட்டாங்க. அவங்க அனுப்பிச்சு விட்டாங்க. விடுவிப்புனா அவங்களே விட்டுட்டாங்களோ? பதவி விட்டு தூக்குறதுமா? தூக்கிட்டாங்க, டெர்மினேட் பண்ணிட்டாங்க. இது ரெண்டு வேற எதனா பதவி கொடுக்கலாம். சென்னை நல்ல நேரம் காலை 7:45 to 8:45, மாலை 4:45 to 5:45 வரை சாந்தி மூத்து நடத்தக்கூடியா? இல்லண்ணே, இல்ல கேக்குறேன். காலையில நல்ல நேரம் பாருங்க. சரி, அடுத்து ராகு காலம். அண்ணே 4:45 இல்ல நீதான் ராகு காலம். அவன் நல்ல நேரம் பாப்பாங்க பாருங்க. அண்ணா அப்ப நம்ம ஈவினிங்கா இத்தனை மணிக்கு நம்ம நியூஸ் பேப்பர் ரீடிங் படிச்சனா 1 மில்லியன் நியூஸ் மணி என்னப்போ? அத நீங்க தாங்க வாட்ச் மணி கட்டிருக்கீங்க. என்னங்க போ? மணி வந்து 4:30. இவர் கையில வாட்ச் இருக்குது, அதையே பார்க்க மாட்டேன். அப்ப டுபாக்கூர் வாட்ச் கட்டிருக்கீங்க. ஸ்மார்ட் வாட்ச் கட்டிருக்க எல்லாருக்கும் தெரியும். ஸ்மார்ட் வாட்ச் மட்டும் தான் கையில கட்டிருப்போம், அதுல சார்ஜ் இருக்காது. 4:30 தம்பி. இங்க வேற சொல்லல 4:30 இதுலயும் சார்ஜ் இருக்கு கேட்றான். அவன் இந்த வாட்ச் வச்சிருக்கதால அது ஓடிட்டு இருக்கு. 4:10 தம்பி. பல்வேறு நிகழ்வுகளின் புகைப்படங்களுடன் தாவேகாவின் அரசின் 100 நாள் சாதனை மலர் முதலமைச்சர் அமைச்சர் வெளியிட்டார். ஆனா இன்னைக்கு ஒரு பாடல் வேற ரிலீஸ் பண்ணிருக்காங்க, தெரியுமா? தெரியாது. உங்க விஜய் உயிர் என்ன அந்த கரும்பு வேற. என்னது ஆனா தெரியல, நான் பார்க்கல, வந்தனே மாத்திரேன் சேனல். சரி, இப்ப 100 நாள்ல ஒண்ணுமே இருக்காது. வேற நோட்டிட்டு போச்சு, என்னடா படிச்சு போய். இல்ல, இப்ப 100 நாள்ல ஒண்ணுமே இருக்காது. ஒயிட் பேப்பரா இருக்கு. காலைல நியூஸ்ல போட்டு விட்டாங்க ஒரு பாட்டு. பேர் தான் வெள்ள இருக்கே. முன்னேல ஒன்னு சொல்லி ட்ரை பண்ணிருக்கேன், உங்களுக்கு மாட்டேங்கிறாங்க. இவ்வளவு சவுண்டா பேசி எடுபட மாட்டேங்குது. நான் நீ தானே சொல்லு ஃபர்ஸ்ட். சொல்லுங்க. காதுகள் பாவம் இல்லையா? என்ன சொல்லலாம்? இது சொல்ல வந்திய ஜோக் டைட்டில் நல்லா இருக்குமா? இல்லடா சொல்ல வந்தியடா, இத சொன்னியடா இதுக்கு முன்னாடி. அவரே மறந்து போயிட்டாரு. தம்பி நான் என்ன சொல்ல வந்தேன், இந்த 100 நாள் மலர் ரிலீஸ் பண்ணாங்கல்ல, 100 நாளா ஒரு வேலையுமே செய்யலையா? அதுல என்ன மலர் வெறும் பேப்பரா இருக்குமான்னு கேக்குறேன். இதுக்கான இவ்வளவு போராட்டம் பண்ணீங்க. 3 வாட்டி சொல்லிட்டேமா? லீடு எடுத்து கொடுக்குமா? நான் எடுத்து கொடுத்துருப்பல. லீடு இல்லடா, நானே சொல்லி நானே பண்ண வந்தேன். டைமிங் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ பேசுமா, தேவையில்லாம இதெல்லாம் பேசாத. வேலை என்ன, வேலை என்னமா? நியூஸ் படிக்கிறது மட்டும் தான் வேலை. அடுத்தது, நடிகர் அமீர் கான் தயாரித்த படத்திற்கு சட்டவிரோதமாக இணையதளங்களில் வெளியிட தடை, உச்ச நீதிமன்றம் உத்தரவு. அமீர் கானை எடுத்து பாட்டிலில் ஊறவை. இவர் அப்படி படிக்கிறது அப்படிதான் இருக்கு. அடுத்து, திருவெற்றியூரில் 2 அமைச்சர்களை ஓட வைத்ததுதான் சாதனை. தாவேகா 100 நாள் ஆட்சியில் 546 குற்ற சம்பவங்கள். திமுக சட்டத்துறை இணை செயலாளர் பரந்தாமன் பேட்டி. பாத்தீங்களா எங்க ஏரியா மாச? சூப்பர். அதாவது 100 நாள் சாதனை 546 கேஸ் நடந்திருக்குது. 546 குற்ற சம்பவங்கள் நடந்திருக்குது. அதுதான் உங்களோட சாதனை அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. 2 அமைச்சர் வந்தோடனே ஒரே பிளாக் பண்ணிட்டாங்க. யாராரு? அத ஒரிஜினல் ராஜ்மோகன் அடிச்சு ஓட விட்டுருக்கீங்களா போல இருக்க. அவங்க உங்க ஏரியாவுக்கு பக்கம் தெரியாது? எங்க ஏரியா தான். உங்க ஏரியா தானா? அந்த பையன் செத்து நான் படிச்ச ஸ்கூலு.
ஆமால நேத்து தான் சொல்லி இந்த வீடியோல அது ஓட விட்டுருக்காங்க. நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. வலிச்சு வலிச்சு கேள்வி கேட்டாங்கன்றதுக்காக அவங்க வேற ரூட்ல போயிட்டு இவங்க எல்லாம் ஒரு இடத்துல அமைக்கிட்டு சாவுட்ல போய் நின்றுட்டு சவுட்டுக்காரெல்லாம் வெளில போன்னு நின்று பேசிட்டு இருந்திருக்காங்களா? அவனோட வெளில வச்சுட்டு யார்கிட்ட பேச போறீங்க? அந்த வீட்டு இங்க போறேன். ஆம்புலன்ஸ் மீது மோதிய டாஸ்மாக் சரக்கு லாரி. லாரி சரக்கு லாரி. சரக்கு லாரி. சரக்கு லாரினா சரக்கு லாரி. சரக்கு லாரி. எதுக்கு ஆச்சரியப்படுற? ஆம்புலன்ஸ் மீது போய் மோதி இருக்குனது சரக்கு லாரி. சரக்கு போயிடுச்சுன்னு வருத்தமா? அதேதான். சரக்கு அந்த லாரி இது பண்ணதுனால பாட்டில் எல்லாம் கீழே இறஞ்சிருக்கும். 2 பாட்டில தூக்கிட்டு வந்திருக்கலாமே வருத்தப்படுறது தானே. அதே ஆனங்க தான் அண்ணனுக்கும். எனக்கு இல்லம்மா. இப்ப ஆம்புலன்ஸ் டிரைவர் எதுல கூட்டி போயிருப்பாங்க? இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் விருப்பம் இருந்தால் QR கோட் மூலம் ஆதரிக்கலாம். உங்கள் அன்புக்கு மனமார்ந்த நன்றி. ஆனா இங்க ஒரு நியூஸ் பாருங்க. முதல்வர் வரும்போது எழுந்து நிற்க வேண்டும் என்றால் எதிர்க்கட்சி தலைவர் வரும்போது அனைத்து கட்சி எம்எல்ஏக்களும் எழுந்து நிற்பார்களா? ஓபிஎஸ் கேள்வியால் அவையில் அனல் பறந்த விவாதம். யாரையும் கட்டுப்படுத்த முடியாது என சபாநாயகர் விளக்கம். அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது. அமைச்சரே தேவையில்லாம ரோட்ல போறவன தெருவில் இழுத்து விட்டு அடி வாங்க வச்சிருக்காங்கப்பா. உதயநிதி எந்திரிக்கலையா? அது பெரிய குத்தமா இல்லையா? நான் உன்ட்ட மரியாதை கேட்டனா? அதாவது கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட் ஒன்னு இருக்கு. மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க, மரியாதை கேட்டு வாங்க கூடாது. அது இன்னொரு விஷயம் இருக்குது. இது நான் சொன்னது ஒண்ணுன்னா தம்பி சொன்னது ஒண்ணு. மரியாதை கேட்டு ரெஸ்பெக்ட் should not demanded. இன்னொன்னு இருக்குது. மதியான் தலைவாசல் மிதியாதே. மதியாதார் தலைவாசல் மிதியாதே. மதியான் தலைவாசல் மிதியாதே இல்ல. மதியான் தனுசலா சொல்லுவ போல. சொல்லுங்க சார். அதனால மரியாதை என்பதை கேட்டு வாங்க கூடாது. அதையாவது கில்லி படம் பார்த்துட்டு சொல்லுது. கில்லி படத்துல விஜயசலாம் மதியாதார் தலைவாசல் மிதியாதேன்னு. அப்ப வந்து என்னன்னா ஓபிஎஸ் வந்து அடிச்சு சொல்லியிருக்காப்ல. இதனால இது ஆட்டம் டிராவல் செய்யப்பட்டு முடிச்சு வைக்கப்பட்டதா? திமுக முன்னாள் அமைச்சர்கள் கேள்வியை கூட இவ்வளவு இதுவா இல்ல. அவர் அடிக்கிறாரு அடி பதில் கொடுக்க முடியல அவங்களால. மாறி சப்பு சப்புன்னு வாங்கிருக்காங்க. என்ன சொன்னாலும் உள்ளுக்குள்ள ஆதங்கம் இருக்குமா இல்லையா? எங்க வீட்டு இதையாடா நீங்க தூக்கிட்டு போறீங்கன்ற ஒரு இது இருக்குல்ல இபிஎஸ்க்கு. ஓபிஎஸ் மா பேசுனது. ஐயோ யாருக்கு மேட்ச்? யாரு டீம் தான் மேட்ச்? ஓபிஎஸ் யார்? இபிஎஸ் யார்? போட்டோவோட போட்டுருக்காங்கம்மா. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். இபிஎஸ் யாருன்னு கேட்டேன். எடப்பாடி பழனிசாமி. சரி பழனிசாமியா? இல்லடா ரொம்ப டயர்ட் ஆனதுனால மிஷின் ரொம்ப சர்வீஸ் பண்ணி தண்ணி ஊத்தி விடுவோம். நன்றி, வணக்கம்.